Hi guys, welcome to Nowadays. So, இன்னைக்கு டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்திருப்போம். How to look attractive, இந்த grooming பத்தி நிறைய பார்த்திருப்போம். பட் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து 7 body gestures that will make you less attractive. So, நீங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம், நல்லா groom பண்ணிட்டு இருக்கலாம். பட் இந்த 7 body gestures நீங்க வந்து அவாய்ட் பண்ணலனா கண்டிப்பா நீங்க less attractive-ஆ தெரிவீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். மறக்காமல் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்ருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Number 1. நோ ப்ராப்பர் ஐ கான்டாக்ட். நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட போகும்போதோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட போய் பேசும்போதோ நம்ம ப்ராப்பர் ஐ கான்டாக்ட் கொடுத்து பேசணும். ஏன்னா நம்ம ஐ கான்டாக்ட் கொடுத்து பேசினாலும் அவங்களோட ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸும் தெரியும். நம்ம ப்ராப்பராக அவங்கள லிசன் பண்ணுறோம்னு நினைப்பாங்க. இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து லெஸ் அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஸோ ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, ஒரு மீட்டிங்கு போனாலும் சரி, ப்ராப்பர் ஐ கான்டாக்ட் கொடுத்து பேசுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், உங்களை அட்ராக்டிவாக காட்டும். Number 2. ஷை அண்ட் வியர்ட் ரியாக்ஷன்ஸ். நீங்கள் யாரை மீட் பண்ணும் போதோ இல்லை வந்து எங்கேயாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு போகும்போதோ அந்த ஷைனஸ் இருக்கக்கூடாது. ஷைனஸ் இருந்து தயங்கி ஏதாவது யோசிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து அது லெஸ் அட்ராக்டிவாக காட்டும். அதே மாதிரி வந்து வியர்ட் ரியாக்ஷன்ஸ். ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துட்டு இருக்கும்போதோ இல்லை ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது ஒரு வேறு மாதிரி இப்படி யோசிக்கிற மாதிரியோ இல்லை எங்கேயாவது பார்க்குற மாதிரியோ ஒரு ஆக்வர்டான ரியாக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே காட்டாது. ஸோ மேக் ஷூர் யூ டோன்ட் ஃபீல் சை அண்ட் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வியர்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. அது பண்ணலைனாலே நீங்கள் வந்து அட்ராக்டிவாக தெரிய ஆரம்பிப்பீங்க. Number 3. ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ் பேக். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஈவெண்ட்டுக்கோ மீட்டிங்க்கோ போகும்போது கையை இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்லை ஒருத்தரை பார்த்து பேசும்போதும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா அது என்ன காட்டும்னா நம்ம ஏதோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அது பிடிக்கலன்ற மாதிரி காட்டும். ஸோ டெஃபினட்டாக கையை வந்து பின்னாடி ஹோல்ட் பண்ணாதீங்க. அது உங்களை வந்து லெஸ் அட்ராக்டிவாக காட்டும். ஹேண்டை ஃப்ரீயாக விட்டு நில்லுங்க, பேசுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா நீங்கள் மேபி ஃப்ரண்ட் பாக்கெட்டில் கூட கை விட்டு பேசலாம். பட் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ் பேக் வில் ஆல்வேஸ் ஷோஸ் த ஃப்ரஸ்ட்ரேஷன் ப்ளஸ் நீங்கள் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி காட்டும். அதுவும் இல்லாமல் அது உங்களுக்கு லெஸ் அட்ராக்டிவாக காட்டும். ஸோ அவாய்ட் ஹோல்டிங் யுவர் ஹேண்ட்ஸ் பேக் வென் மீட்டிங் சம் பீப்புள். Number 4. பேட் ஆர் ஸ்லௌச்ட் போஸ்டர். நம்ம வந்து லெஸ் அட்ராக்டிவாக தெரியும் எப்போனா நம்ம பாடியை வந்து இப்படி முன்னாடி கூனி இருக்கிற மாதிரி உட்கார்றது, இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்காதது. நம்ம எப்பயுமே ஒருத்தரை மீட் பண்ணும்போதோ இல்லை எங்கேயாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போதோ குனிஞ்ச மாதிரி உட்காரக்கூடாது. எப்பயுமே வந்து ஹெட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், பாடியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும், குனிஞ்ச மாதிரி வச்சுக்கூடாது. ஷோல்டரை நல்லா ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு நெக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கனாலே நீங்கள் அட்ராக்டிவாக தெரிவிங்க. இதெல்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக நீங்கள் லெஸ் அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஸோ அவாய்ட் திஸ் பேட் போஸ்டர் அண்ட் ஸ்டிஃபாக இருங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ஸோ தட் யூ வில் லுக் பெட்டர். Number 5. டோன்ட் டூ ஃபேக் ஸ்மைல். நம்ம வந்து நிறைய சுச்சுவேஷனில் வந்து ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுவோம். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ இது மாதிரின்ட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். நம்ம ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறது அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ட்டு. பட் டெஃபினட்டாக எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஃபேக்காக ஸ்மைல் பண்ணுறோன்ட்டு. நம்ம ஏன் அந்த மாதிரி ஃபேக்காக ஸ்மைல் பண்ணி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வாங்கணும்? அதுவும் இல்லாமல் அது வந்து உங்களை லெஸ் அட்ராக்டிவாக காட்டும். ஸோ எப்பயுமே வந்து ஃபேக்காக ஸ்மைல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக ஸ்மைல் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கூட இருக்கலாம். பட் ஃபேக்காக ஸ்மைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை லெஸ் அட்ராக்டிவாக காட்டும். அவாய்ட் தட். Number 6. வீக் ஹேண்ட் ஷேக். நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது நம்ம கிரிப்பாக கொடுக்கலன்னா நம்மளை வந்து இஸ் நாட் கம்ஃபர்டபுள், ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் இல்லைன்ற மாதிரி நினச்சிருவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு கிரிப்பாக கொடுங்க. தட் வில் டெஃபினெட்லி மேக் யூ அட்ராக்டிவ். இல்லைனா வச்சுக்கோங்களேன், ஏதோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பேசுகிறோம், நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் அதில் காட்ட முடியும். லைக் கான்ஃபிடென்ட்டாக கொடுத்தோம்னா ஓகே நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், இன்ட்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவாய்ட் வீக் handshakes. That will definitely make you attractive in front of others. Number 7. Being confident. நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிடலாம், பட் வந்து கான்ஃபிடென்ட் மட்டும் இல்லைனா டெஃபினட்டாக நீங்கள் வந்து எல்லாருக்கு முன்னாடி லெஸ் அட்ராக்டிவாக தெரிவிங்க. ஸோ என்ன பண்ணாலுமே கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள், என்ன பேசினாலுமே கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. ஒரு மீட்டிங்க்கு போனாலும் சரி, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக அட்ராக்டிவாக தெரிவிங்க. கான்ஃபிடென்ட்டாக மட்டும் விட்றாதீங்க, போல்டாக நடங்க, ஸ்மைல் ஃபேஸை வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து அந்த ப்ரெசன்ஸ் உங்களை வந்து எல்லாரும் முன்னாடி ரொம்ப அழகாக காட்டும். ஸோ கான்ஃபிடென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் யூ லுக் அட்ராக்டிவ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். இந்த 7 பாடி ஜெஸ்டர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் அட்ராக்டிவாக தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். பாய் ஃப்ரம் நாவடி.